நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்றைய காணொலியிலிருந்து சிவனிலிருந்து எப்படி 5 சக்திகள் வெளிப்பட்டது, ஐந்து சக்தியிலிருந்து எப்படி பரவிந்து பரநாதம், அப்புறம் ஆதிசக்தி, அந்த ஆதிசக்தியிலிருந்து விந்து வெளிப்பட்டு அதிலிருந்து 5 சப்தங்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். இப்போது அதிலிருந்து கன்னியூ பண்ணலாம். அதுலேருந்து கன்னியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரவிந்துலேருந்து 5 ஒளிகள், அதை ஆதித்தன் அப்படின்ற மாதிரி, ஆதித்தன் சூரியன் சொல்லுவாங்க. இது இங்கே 5 ஒளிகளில் சொல்கிறாங்க. இது திருமணத்தில் எடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது அண்டாதித்தன், பிண்டாதித்தன், மன ஆதித்தன், ஞானாதித்தன், சிவாதித்தன் அப்படின்ற இந்த 5 ஒளிகள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பரவிந்தில் வெளிப்படுற இந்த 5 ஒளிகள் வெளிச்சம் இல்லை அக்னி, இதுலேருந்து உருவாகிற அக்னி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது பரவிந்திலிருந்து வெளிப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் பரநாதத்திலிருந்து 5 கலைகள் உருவாகுது. அது பார்த்தோன்னா அமைப்பி, இது கிரியேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும். நிலைப்பி, இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. நீக்கி, ரிஜுவனேஷன், டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நுகர்வி, நான் நம்மளை மாயிலிட்டு நம்மளை ஒரு மனத்துக்கு உட்பட்டு ஆர்டிஃபிக்கில் அதுதான், அது இலூஷனுக்கு உட்படுத்துது. நுகர்வி பாசத்தை, எது மேலே கவர்ச்சி ஏற்படுத்துது, பாசத்தை ஏற்படுத்துது. அழுத்தினாக்கா இங்கேருந்து நம்மளை நீக்கிறது, லிபரேஷன். ஓகேங்களா? இந்த நிலையில் 5 கலைகள் மூலம் பரநாதத்திலிருந்து வெளிப்படுது. அதுக்கடுத்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆதிசக்தியிலேருந்து விந்திலிருந்து 5 சப்தங்கள் வெளிப்படுது. 5 சப்தங்கள் வாக்குகள். அந்த வாக்குகள் சிம்பிளாக நமச்சிவாய் என்ற 5 எழுத்தில் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காணொலியில் பார்த்தீங்கன்னாக்கா ஓங்காரம் என்ற ஓர் எழுத்திலிருந்து 51 தமிழ் எழுத்துக்கள் வெளிப்பட்டது. இந்த 51 தமிழ் எழுத்துக்களையும் ஓர் எழுத்தில் சுருக்கினால் ஓங்காரம், அதே 5 எழுத்துக்கள் சுருக்கினால் நமச்சிவாயன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த 5 எழுத்துக்கள் சுருக்கினால் நமச்சிவாய, இதுதான் வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாக்குகள் இந்த நம்ம சொல்லியிருந்த 5 வெளிச்சம், அண்டாயத்தன், பிண்டாயத்தன், மனாயத்தன், ஞானத்தன், சிவாயத்தன், இதோட 5 வாக்குகள் நுண்ணோசை, நினைவோசை, மிரட்டு ஓசை, தன் செவி கேட்கும் ஓசை, பரசெவி கேட்கும் ஓசை. இந்த ஓசைகள் சேரும்போது, அதாவது இந்த 5 ஒலிகள் 5 ஓசைகள், இந்த நுண்ணோசை என்னன்னா அதிசூக்குமை அப்படின்னு சொல்ல நிலையில் இருக்குது. நினைவோசை மத்திய நிலையில் இருக்குது. மிரட்டு ஓசை பசைந்தி, இதுக்கு 2 பட்ட நிலை. தன் செவி கேட்கும் ஓசை சூக்கும நிலையில் இருக்குது. பிற செவி கேட்கும் ஓசை ஸ்தூல நிலையில் இருக்குது. இந்த 5 ஓசைகளை தான் வாக்குகள். அது 5 எழுத்தில் நமச்சிவாய் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது. இப்போ இங்கே 5 ஓசைகள், இதோட 5 ஒலிகள், அண்டாயத்தன், பிண்டாயத்தன், மனாயத்தன், ஞானாயத்தன், சிவாயத்தன். 5 ஒலிகள் 5 ஓசைகள், அதாவது விசுவலைசேஷன், வெர்பலைசேஷன், இது ரெண்டும் சேர்ந்து நம்ம அறிவை இயக்குது. அறிவை இயக்கும் போது சிவம் இதை கொண்டு தான் அறிவை நம்ம இயக்கிறார். இந்த அறிவை இயக்கும் போது இந்த அறிவில் ஏற்படும் மயக்கத்துக்கு ஏற்ப 25 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் உருவாகுது. அப்போது 25 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ் 25 ஸ்டேட்ஸ் ஆஃப் நாலேஜ் லெவலில் இது பீயிங் கொடுக்குது. கான்சியஸ் லெவல் ஷிஃப்ட் ஆக. ஸோ இதை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். இப்போ இதை வைத்துக்கொண்டு இந்த 25 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸை வச்சுக்கிட்டு திரும்ப என்ன பண்ணுறார் சிவா, இந்த 5 கலைகள் இருக்குல்ல, அமைப்பி, நிலைப்பி, நீக்கி, நுகர்வி, அழுத்தி, இதை வச்சுட்டு 5 பிளேன்ஸை உருவாக்குறாரு. அதாவது ஸ்பேஸ், நம்ம ஸ்பேஸ்னை எல்லையற்றது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, ஸ்பேஸில் எல்லைகள் வகுத்திருக்கிறார் சிவம். அந்த எல்லைகளை வகுத்து அதில் ஸ்தூல நிலை, சூக்கம் நிலை, பசைந்த நிலை, மத்திய நிலை, அதிசூக்கம் நிலைன்னு 5 வெளிகள் உருவாக்கி, அந்த 5 வெளிகள் எல்லைகளை உருவாக்கி இருக்கிறார். எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட இறைவன் இருக்கிறார். ஓகேங்களா? அப்போது இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இறைவன், இப்போ இந்த வெளிகள் இருக்கலாம் கடவுள்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த கடவுள்களை பல ஸ்பேஸில் பல பிளேன்ஸில் வச்சுருக்காரு. அதில் மனித ரூபம் பீயிங்ஸ் எந்த பிளேன்ஸில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காலில் பார்க்கலாம். அப்போது இந்த இவ்வளோ பேர் உருவாக்கிட்டார். இவ்வளோ நிலையில் மேட்டரை வச்சுருக்காரு. உங்கள் சயின்ஸ் படம் சொன்னால் இந்த மேட்டர், அப்படி அந்த மேட்டரை வச்சுருக்கும்போது இந்த மேட்டர் அதை இயங்கும் தன்மையை இந்த பிளேன்ஸை வச்சு, அதாவது 5 வெளிகளை வைத்து, அதே மாதிரி அறிவு நிலையில் 25 அறிவு நிலைகளை வைத்து இங்கே இருக்கிற பீயிங்ஸையும் இந்த உலகத்தையும் சிவன் இந்த 5 பேர் மூலமாக இயக்குறார். அதான் ஆண்டான், அழிப்போன், காப்பான், மாயிலிருந்து விடுபடுவன், அப்புறம் முக்தி அளிப்பவன் அப்படின்னு இந்த 5 நிலைகள் வைத்து அதுக்கு 5 ஆண்டவர்களை வைத்துள்ளான். ஓகேங்களா? அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, ரொம்ப ஆர்கனைஸ்டு இந்த உலகம் யூனிவர்ஸ் இறைவன் இயக்குகிறார். இது இந்த தாளில் கண்டமைக்கு ஒரு வாழ் நன்றாக விளக்குறேன். நித்யானந்தம்.